யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள திரும்பி இன்சல்ட் பண்ணுற வரை நம்ம மைண்டில் எதுவுமே ஓடாது. யாராவது திட்டுனாங்க அப்படின்னா உடனே திரும்ப திட்டுவோம். ஆனால் இந்த சம்பவத்தை கேளுங்க. ஒரு முறை அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலாவை ஒருத்தவங்க வந்து திட்டுறாங்க. அந்த அவையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்களுடைய கம்பானியன் எல்லாரும் இருக்காங்க. அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா பொறுமையாக இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் திரும்ப திட்டிடுறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, ஏன் நபியே அவங்க என்ன திட்ட வர பொறுமையாக இருந்தீங்க, நான் திட்டின உடனே திரும்பி போயிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுமையாக இருந்தவரை சொர்க்கத்திலிருந்து மலக்குகள் வந்து உங்களுக்காக பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்போ பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்களோ அப்போது ஷைத்தான் அங்கே வந்துட்டான். ஷைத்தான் இருக்க இடத்துல எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் யாராவது நம்மளை இன்சல்ட் பண்ணாங்கன்னா, திட்டுனாங்க அப்படின்னா, பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்காக சொர்க்கத்திலேருந்து மலக்குகள் வந்து பதில் சொல்லுவாங்க. நம்ம பதில் சொல்கிறதுக்கும் அவங்க பதில் சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது தானே. ஸோ வேல்யூபிள் எது அப்படின்றத பார்ப்போம். சிந்திச்சு செயல்படுவோம். சொர்க்கத்தில் சந்திப்போம்.